இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க. ஆமாங்க, அவன் இப்போ ஒரு கேஸ் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த ஜானகி எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா ரகுராமோட நிம்மதியை அழிக்க நம்ம கையில இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு அந்த கதிரும் தனாவும் தான். ஏங்க அவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களே. வீட்டை விட்டு போனாலும் ரகுராமுக்கு பொண்ணோட பாசம் விட்டு போகாதல்ல. அவளை அடிச்சாதான் ரகுராமுக்கு வலிக்கும். ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆளை வச்சு அவங்கள அடிக்கலான்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரகுராம் தலைவர் பதவியை ஏத்துக்கிட்டான்ல, அதுக்கு அவனுக்கு ஒரு வரவேற்பு பரிசு கொடுக்கணும். புரியலையே. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சேட்டு. என்னப்பா சீனு, நானா தான் உனக்கு போன் பண்ணணுமா? இன்னைக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்த, இன்னும் ஆளையே காணோம். கண்டிப்பா இன்னைக்கு கொடுத்துருவேன் சேட்டு. இதத்தான் நீ 2 நாளா சொல்றே சீனு. எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது. பேசாம நான் உன் வீட்டுக்கு கிளம்பி வந்து உன் ரகுரா மாமா கிட்ட பேசட்டுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சேட்டு. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்துடும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன். அவன் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அவனை பார்க்க தான் சேட்டு போயிட்டு இருக்கேன். நான் சாயந்தரம் பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன் சேட்டு. நீ ஏதோ சொல்ற, ஆனா ஒண்ணு, பணம் மட்டும் என் கைக்கு வரலே, நேரா உன் வீட்டுக்கு நான் வந்து உன் மாமா கிட்ட சொல்லி தகராறு பண்ணுவேன். சேட்டு, தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன நம்புங்க. உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். நான் சீக்கிரமா கொடுத்துடுவேன். நம்புறேன். இதுல ஏதாவது தப்பாச்சு அப்புறம் நீ வேற சேட்ட பாப்பே. தெரியாம கடனை வாங்கி தொலைச்சிட்டேன். முதல்ல இந்த காசை திரும்ப கொடுத்துடணும். வாடா உட்காரு. டீ சாப்பிடுறியா? இல்லடா, அதெல்லாம் வேணாம். நான் உடனே போய் ஆகணும். அந்த சேட்டு வேற போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா மச்சான். காசு வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பேசினான்டா. ஆனா இப்ப ரொம்ப மிரட்டுறான். நான் இன்னைக்கு வந்து அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ உங்ககிட்ட காசை வாங்கிட்டு அந்த சேட்டை தான்டா ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். பணம் ரெடி பண்ணிட்டேல? டேய், கேஷா இருக்கா இல்ல செக்கா இருக்காடா? இல்ல செக்குனா நான் பேங்க்ல போய் போட்டு எடுக்கணும். அதுக்கு வேற கொஞ்சம் டைம் ஆகும்டா. இல்லச்சினு, அது என்னடா, பணம் ரெடி பண்ணிட்டேல? சாரிடா, ரெடி பண்ண முடியலடா. டேய், என்னடா மச்சான் சொல்ற? நீ தானோட 2 நாள் ரெடி பண்ணி தரேன்னு சொன்ன. ஆமாண்டா சொன்னேன். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், அதை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா 2 நாளா டவுன் ஆயிடுச்சுடா. எனக்கே ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சுடா மச்சி. இப்ப நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன்டா. டேய் மச்சான், விளையாடாதடா. டேய், நான் ஏன்டா விளையாட போறேன்? நிஜமா தான்டா சொல்றேன். நானே இப்ப பெரிய லாஸ்ல மாட்டிக்கிட்டேன்டா. டேய், என்னடா இப்படி சொல்ற? என்னடா பண்றது? சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சுடா. வேணா எனக்கு 1 மாசம் டைம் குடுறா. ஷேர்ல அப்ப திரும்ப ஏறிடும். நான் அப்பா உனக்கு தரேன்டா. டேய், நான் இன்னைக்கே பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன்டா. மச்சான் ப்ளீஸ்டா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்றா. பாண்டு பத்திரத்துல சைன் பண்ணி தரேன். நான் பணத்தை கொடுத்துடுவேன்டா. டேய், இப்போதைக்கு என்கிட்ட இல்லடா. நிஜமாவே என்கிட்ட பணம் இல்லடா சீனு. சிச்சுவேஷன் சரியில்லடா. புரிஞ்சுக்கோ, வேற இடத்துல கேட்டு பாருடா. டேய், ஈவினிங் பணம் வரலன்னா அந்த சேட்டு வீடு தேடி வந்து மிரட்டுவேன்னு சொல்றான்டா. சாரிடா சீனு, இப்போ நான் ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன்டா. சாரி மச்சி. பரவாயில்லடா. ஹலோ ஹலோ, என்ன? எங்க இருக்க? வெளியே இருக்கேன். மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரியான்னு கேக்கதான். இப்ப சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா? ஏன்டா இப்படி கத்துற? சாப்பிடாம உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போறியா? ஒரு வேலை சாப்பிடலன்னா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன், சரியா? ஏன் சீனு இப்படி எல்லாம் பேசுற? ஏய், வெறுப்பேத்தாத, போன வைடி. சீனு, என்னடா குடிச்சிட்டு இருக்க? வாடா நல்லவனே, நல்லா சந்தோஷமா இருக்க போல. நீ நல்லா தான்டா இருப்ப. அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்து நீ நல்லா தான்டா இருப்ப. டேய், என்னடா பண்ற? ஏன்டா பகல்லே உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வா வீட்டுக்கு போலாம். உன்னாலதான்டா
எல்லாம் உன்னாலதான்டா என் வாழ்க்கையே போச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா என் வாழ்க்கையில எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. டேய் நீ நிதானத்துல எல்லாம் நல்லா தெரியுது. ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு வா. வா, டேய், விட்றா, விட்றா. டேய் சொன்ன விட்றான்றல. டேய் 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 சொன்னா கேளுடா, குடிக்காதடா டேய். விட்றா, விட்றா, விட்றா. ஐயா ஒரு விஷயம் சொல்லணும், அதை எப்படி சொல்றதுன்னு தான். என்ன சொல்லுங்க. உங்க வீட்டு பையன் ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானா? என்னது? எங்க வீட்டு பையன் ஒயின் ஷாப்ல கிடக்குறானா? ஆமாங்க ஐயா, குடிச்சிட்டு எழுந்திருக்கவே முடியாம விழுந்து கிடக்குறானா. பசங்க இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்க வீட்ல எல்லாம் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? யார சொல்றீங்க? சீனு தம்பி தான். என்னது? சீனுவா? ஏங்க அவனுக்கு அந்த பழக்கமே இல்லைங்க. பார்த்ததா சொன்னாங்க. நீங்க ஏதாவது தப்பா பார்த்திருப்பீங்க. சீனு அந்த மாதிரிலாம் பண்ற பையன் இல்ல. இல்லைங்கய்யா, நல்லா பார்த்துட்டு தான் சொன்னாங்க. நீங்க போய் ஒரு எட்டு பார்த்தீங்கன்னா. அதான் அப்படி எதுவும் இருக்காதுன்னு சொல்றேன் இல்ல. வேற யாரையாவது பார்த்துட்டு உளராதீங்க. போங்க சிவா, வண்டி எடு. சரிங்க. வரங்க ஐயா. என்னடா இப்படி சொல்றாரு? அண்ணா அது நம்ம சீனுவா இருக்காதுண்ணே. வாங்கண்ணே பாத்துக்கலாம். இவன் சொன்னா கேட்க மாட்டான். நீ தூக்கு தூக்கு. என்ன விடுங்க. மாயா இரு, நானும் கூட வரேன். இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன். பெரியப்பா மட்டும் இவனை பார்த்தா வீட்லயே சேர்க்க மாட்டாரு. நான் இவனை கூட்டிட்டு போய்க்கிறேன். ஆனா நீங்க வண்டி எடுங்க. சரிங்க மேடம். பாத்தியா, இவன் தான் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான். இவனை பார்த்து சீனு தப்பா நினைச்சிருக்காங்க. இந்த கதிர் எப்படின்னு? அப்படின்னா இதான் சொன்னீங்க, பொண்டாட்டிய காப்பாத்த வேலைக்கு போறான்னு. இப்படி குடிச்சிட்டு சுத்துறதுக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான். இல்லண்ணே, அவ அப்படி கிடையாதுண்ணே. பார்த்தாலே தெரியலையா? ஏமாத்து வேலை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான்னு நினைச்சேன். இப்ப குடிகாரனாவும் இருக்கா. திரும்பவும் குடிக்க உள்ள போறான் பாரு. படெல்லாம் பொண்டாட்டியை வச்சு காப்பாத்தும். அடியடு எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு.